குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா மடியிலேயே இருந்துகிட்டு இருக்குல்ல அந்த சேனல். வேற ஏதோ செய்தி வாசிச்சுட்டு இருக்குது. திரைப்பட செய்தி வாசிக்குது. நீட்டை பத்தி இப்ப செய்தி போட்டுட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கிறான். ஒரே தெருவுல பார்க்குறோம் அந்த காட்சி. ஒரே தெருவுல அங்கங்க பந்தல் போட்டிருக்கு. ஒரே தெருவுல. பார்க்க அப்படியே மனசெல்லாம் பதறுது. அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன ஆகும்? நீங்க 10 லட்சம் குடுத்துடுறீங்க. அந்த குடும்பத்தில அண்ணனோ, அல்லது ஒரே ஒரு மகன் அந்த குடும்பத்த காப்பாத்த வேண்டிய அந்த மகனோ, இல்ல அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தந்தையாக இருக்கிற அவனோ, இல்ல திடீர்னு போயிட்டான் அப்ப, நீங்க 10 லட்சம் குடுத்தா சரி பண்ணிட முடியுமா அத? சர்வசாதாரணமாச்சு. வாமாங்க ரெகுலரா சாகுறேன் குடிச்சிட்டு வருவாருங்க. என்னங்க பண்றது? இப்படிதான் எல்லாருமே பேசுறாங்க. பாக்கெட்ல வச்சுன்னு இருப்பாரு. எடுத்து குடிச்சுன்னு இருப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் தெரியவே தெரியாதா காவல்துறைக்கு? தெரியும். காவல்துறையினுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்குதாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். காவல்துறை மட்டும் சுதந்திரமாக செயல்பட்டதுனாக்கா 2, 3 நாள்ல தமிழ்நாடு முழுக்க